ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேதுவே வெல்கம் பேக் டு another vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15 ஆயிடுச்சு மதியம். காலையில் வண்டி கழுவுறது எல்லாம் கழுவியாச்சு. மழையும் ஒரு பக்கத்தில் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன ப்ரோ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வண்டி கழுவி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வீட்டில் அப்படித்தான் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு, வண்டியை கழுவிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பக்கத்தில். ஸோ அப்படியே ஒரு இது இருக்குது. அது நம்மளுடைய வேலை. அது ஏதோ செய்ய சொல்கிறாங்க, நம்மளும் செஞ்சுட்டு அப்படி போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா சரி வராது. அவ்வளோதான். செய்ய சொன்னாங்கன்னா செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி தான் நானும் செஞ்சுட்டு வந்தேன். சரி, ஓகே, அதெல்லாம் வந்து இருக்கட்டும். இப்போ வந்து காலையிலேயே நான் வந்து கொண்டைப்பயிறு போட்டு வெள்ளைப்பூடு தட்டி போட்டு அடல் கருவாடு வச்சு குழம்பு வச்சு செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. சாப்பிட்லாமா? பாருங்க, கொண்டைப்பயிறு, கத்தரிக்காய், கருவாடு. சரியா? அது வீட்டில் இருந்து வந்த மட்டன் கறி. வெறும் கிரேவி மட்டும்தாங்க இருக்குது. எங்கடா கறி இது? இது கிரேவி மட்டும் சொல்ல, வெறும் அந்த காய்கறி தாங்க இருக்குது. மட்டனையும் காணோம், அந்த இதையும் காணாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சி எப்படி சாப்பிடுவோமா? நம்ம ஊர் குழம்பு ஒரு குழம்பு தாங்க. அது எதுவுமே அடிச்சுக்கிற முடியாது இல்லையா? கொஞ்சம் கத்தரிக்காய் வச்சு சூப்பராக இருக்கு. அதாவது இங்கேயே எல்லாமே இருக்குது. கத்தரிக்காய் கிடைக்கிது, கொண்டைக்கடலை கிடைக்கிது, மசாலா அது கூட நம்ம இங்கே அரைச்சிக்கிறலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே கிடைக்கும்போது நாம் ஏன் ஃபுட்டை வந்து ரசித்து சாப்பிடக்கூடாது சொல்லுங்கள்? ஸோ ரசித்து சாப்பிடுங்க, ருசித்து சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துங்க. இந்த குழம்பு இன்னைக்கு வச்சு சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டேன்னு வைங்களேன், சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்படி தான் ஃபோன் வரும், எந்திரிச்சு போயிட்டு அட்டன் பண்ணணும், கூப்பிடுவாங்க, வெளில போய் பார்க்கணும். நமக்கு அது அப்படியே பழகிடுச்சு. என்ன பண்ணுறது, வேலைக்குன்னு தேடி வந்தாச்சு. அல்சாத்துக்கு வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன். வண்டி பார்க்கிங்னாக்கா இது பார்க்கிங் கிடையாது, பட் ஏதோ ஒரு இதில் வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா சத்தியான மழைனா இப்போ ஸ்டார்ட் ஆகுது மழை. கொஞ்சம் 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 கொஞ்சமாக தூரிக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட்டுங்க இப்போ கத்தாரில். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, வேறு லெவலில் இருக்குது. இங்கே உள்ளக்கு போயிருக்காங்க வீட்டில் இருந்து. எப்போ வராங்கன்னு தெரியல. மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா தூங்கினேன். தூங்கிட்டு அதோட ஹாரன் சத்தம் கேட்டுச்சு. என்னடா ஹாரன் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில எழுந்திரிச்சு வந்து பார்த்தா, நம்ம வீட்டில் இருந்து பசங்க வெளில போயிருப்பாங்க போல். அப்போது அந்த என்னது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வர சொன்னதுக்கு நம்மளை ஹார்ன் அடித்து கூப்பிட்டு, அப்புறம் நான் வீட்டுக்குள்ளே ஃபோன் அடிக்கிறேன், வீட்டுக்குள்ளே உள்ளவங்க எடுக்கவே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க போல், தெரியலை. சரி அப்படின்னு நம்ம தான் போவோம் அப்படின்னு நேராக உள்ளே போய் பெல் அடித்தேன். அங்கே போய்ட்டு காலிங் பெல் அடித்தோன்னா அவங்க வந்தாங்க. என்ன செய்யுது அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு, பசங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி வந்து படுத்து நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ முதலாளி அம்மா ஃபோன் பண்ணாங்க. அல்சா அதுக்கு வந்துருக்குது.
நல்லா தூக்கங்க. அதனால தான் வந்து உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி முறிச்சுக்கிட்டு, அப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க, கொட்டாவி வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தா வண்டி பார்க்கிங் இல்ல. நான் அந்த வாசல்ல தான் வண்டிய வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. நேரத்துக்கு டீய வாங்கிட்டு வந்திருந்தாலும் குடிச்சு முடிச்சிருந்திருக்கலாம் இல்லையா? எல்லா பேரும் வர்றாங்க. ஆஃபீஸு விட்டு, கடை இது விட்டு அப்படி வர்றாங்க. வந்துட்டு அதோட டீ சாப்பிட்டுட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொருத்தரலாம் வந்து போகிறாங்க கைஸ். ஆமா. ஜோடி ஜோடியா போறாங்க. ம். ம். இந்த மாரி ட்ரெஸ்ஸு தான் வந்து இவங்க மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்றது. இந்த மாரி வந்து அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லியா வரும். ரேட்டு கொஞ்சம் அதிகமா வரும். ஆமா. சரி ஓகே. இப்ப நான் வந்து வண்டிய ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு, இதுதான் ஏன்னா ஒரு பாகிஸ்தான்காரர் வந்து சொன்னாரு, "ஃபைன் வருமா? ஃபைன் வருது ப்ரோ. நீ வந்து வண்டிய பார்த்து நிப்பாட்டிக்கோ. ரொம்ப நேரம் நிப்பாட்டாத. அப்புறம் இது பண்ணிற போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்க வண்டி எடுக்குறாங்க பின்னாடி. அப்ப நம்ம முன்னாடி கொஞ்சம் நகட்டி விட்டோம்னாக்கா, அவர எடுத்துட்டு போறதுக்கு சரியா இருக்கும். என்னைக்குமே சரிதான். எங்க போனாலும் சரி, நீங்க ரிவர்ஸ் பார்க்கிங் அடிச்சிருங்க. அதுதான் பெட்டர். சரிங்களா? நீங்க போய் நேரா வந்தா சீருக்கு உள்ள சொருகுனீன்னு வைங்களேன், திருப்பி எடுக்கும்போது அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு எடுப்பீங்க. அதுக்கு தான் சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் கூட வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் தான் அடிக்கிறேன் பாருங்க. நான் பாருங்க, கருப்பு கலர் வண்டி மழை பேஞ்சாலே வந்து சரியான வேலைங்க நமக்கு. சரி, நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் தான் வந்து பண்ணுவேன். இப்பயும் அதே ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணிவிட்டு, இப்போ பக்கத்தில் டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் போய் ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு வந்துடலாம். இந்த சிக்கீஸ் இருக்குது பாருங்க, இந்த சிக்கீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு குடிப்போம். ஏதோ டீ வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஏதோ குளிருக்கு டீ குடிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரியா இருக்கும். குடிச்சிட்டு வரலாம். நல்லா இருக்குது சேர்லாம். கரெக்ட். ஸோ இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போர்டில் எழுதியிருக்காங்க பாருங்கள். இங்கே கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன், மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கைஸ், நான் வந்து இப்போ கஹுவா பொடி வாங்குறதுக்காக வேண்டி நான் உள்ளே வந்தேங்க. நமக்கு கஜூர் எடுத்துக்கிற சொன்னாங்க. கஜூர் அப்படின்னாக்கா பேரிச்சம்பழம். ஒரு 2 பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிடுவோம். சுக்ரியாஜி பாய் தான் சொன்னார், டேட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஹிந்தி இந்தியா கிதர் முஜர்பூர். ஓகே, அந்த ஊரில் உள்ளவங்க. நான் பேரிச்சம்பழத்தை எடுத்து அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேட்ஸ் சாப்பிடுவோம். நல்லா இருக்காது. நான் கவா சுற்றுதான். அதான் வந்து கவா சுற்றுறது. அந்த காஃபி குட்டையை வந்து சூடாக்கி நல்லா இதாகும். மேலே பச்சை கலரில் இருக்கு பாருங்க. மேலே பச்சை கலரு, கீழே வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த டேட்ஸ் நல்லா இருக்குங்க. ये हमारा है। நம்மள்ட்ட இப்போ தான் இது ஒன்று செய்கிறாங்க. இனிமேல் இதை வந்து அரைக்கணும். அரைச்சி அவங்க எடுத்து நமக்கு கீஸில் போட்டு கொடுப்பாங்க. இப்போது எங்கள் வீட்டில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, வெறும் அந்த காப்பி கொட்டையை மட்டும் வறுத்து
அரைச்சி மட்டும் கொடுங்க, சாதாவாக அரைச்சி கொடுங்க. நாங்கள் வந்து சப்ரானு, அந்த ஏலக்காய், அந்த கிராம்பு இதெல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதான் வந்து மிஷினு வந்து ஓகே ஓகே அதான் நம்ம பாய்கிட்ட வந்து இது பண்ணி சொல்லவும் அவர் சும்மா நார்மலாக வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. சவுண்ட் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இனிமேல் அதை எடுத்து இந்த மிஷினில் போடுவாங்க. இந்த மிஷினில் போட்டு அரைச்சி எடுப்பாங்க. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், அது பச்சை கலரு காஃபி கொட்டை ப்ரௌன் கலர் ஆக்கி அது கீழே வந்து தட்டுது பாருங்கள். நம்ம தொட்டு பார்க்கலாம். சூடு ஆறிடுச்சு. ஓகேண்ணா, இது நல்லா சூடு ஆறிடுச்சு, நல்லா வறுத்துட்டாங்க. नहीं 10 किलो हाँ क्यों मालूम है சுரேஷ். அந்த அருக்கு வருங்க பெரிய மிஷினு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் தான் வந்து தட்டி அந்த பொடியை அந்த கருவா வந்து இதாக்குவாங்க. இந்த பொருளாக இருக்கும் அந்த இதில் போட்டு இப்போ அரைப்பாங்க. அதில் அரைச்சி அந்த இதில் தட்டுவாங்க. இவருக்கு வந்து இதுதான் வேலை. மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாரு. मैं पकड़ेगा இப்போ சுவிட்சை போட்டு அரைப்பாங்க. நம்ம ஊரில் இருக்க ரைஸ் மில் அந்த மாதிரி தான். சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து நான் வெளியில் வந்துட்டேன். இதுதான் ப்ராசஸ், ஓகேவா? நல்லா பதப்படுத்தி அதை வந்து நல்லா அரைச்சி, அதாவது ஒன்றரை நம்பரில் போட்டு அரைக்கிறாங்க. இங்கே பட்டை இருக்குது பாருங்க, மிளகு இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வர்ற மிளகு இது. எவ்வளோ 11 ரியாலம் இது. சின்னமோன் இருக்குது 10 ரியாலாம். ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ரைஸு கம்மியாக இல்லை, ப்ரைஸு கூட இருக்குது. அது வந்து இது உள்ள அந்த பட்டைகள் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கவுவா அடுப்பு எவ்வளோ. அவர் ஒரு வழியாக பாவம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. இப்போ எடுத்து கவரில் போடுவார். அப்படி சும்மா ஆற்று மணல் மாதிரி இருக்குதா. நல்லா மணக்குதுங்க.
சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஆற்று மணல் மாதிரியாவே இருக்கு. ஓ மட்டிக்கா ऐसा लग रहा है ना? हाँ जी. हाँ नहीं बस அது கேட்டார் மறுபடிக்கும் அதில் போடணுமா அப்படின்னு. இல்லை போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது நம்ம கொடுத்தது 30 கிலோ, இது வந்து 13 கிலோ இருக்கும் போலையே. இப்போ 2 கிஸ்ஸை வந்து ஓகே. கஹுவாவை எல்லாம் சேஃப்டியாக செம்மையாக பேக் பண்ணி இப்போ நான் வந்து கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. அப்படியே போக வேண்டியது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு 210 ரியாலு. அதுபோக இவங்க வாங்கினது வந்து பார்த்திங்கனாக்கா 10 கிலோ மூட்டை, 3 மூட்டை. அது வந்து எப்படியும் ஒரு 115 ரியாலு, 130 ரியால் இந்த மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்தில் இவ்வளோ இருக்குது. ஆனால் லாபம் தாங்க, லாபம் தான். இதுவே நம்ம வந்து கடையில் போய் வாங்கினோம்னா ஒரு கிலோ மட்டுமே வந்து 110 ரியால், 95 ரியால் ஒரு கிலோ கஹுவா. அதில் வந்து சஃப்ரானு, ஏலக்காய், காஃபி மட்டு, இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. 95. இப்போ இவங்களுக்கு வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பூச்சி ஈச்சி எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பாக்கி எல்லாத்தையும் எடுத்து ரெடி செஞ்சதில் இவங்களுக்கு லாபம். இப்படி தான் லாபம் உண்டாக்குறது. சரியா? சரி, மணி வந்து 6:30 ஆக போகுது. இப்போ வீட்டுக்கு போகணும். அங்கே முகமது பாய் நிற்கிறாரு. போய் டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படி போகலாம் அப்படின்னு இருக்கும். என்ன தான் வண்டி ஓட்டுறாங்கன்னே தெரியலை. ஏன் இந்த என்ன சொல்கிறது, லிமோசின் இந்த பெங்காலிங்க வந்து ரொம்ப அப்பா நம்ம ஒரு இதுக்கு போகிறோன்னாக்கா அப்போ தான் மெதுவாக போகணுங்க. டக்குன்னு ரைட்டு இண்டிகேட்டர் போட்டு டக்குன்னு லெஃப்ட்டு திரும்புவாங்க. ஐயோ, ரொம்ப கவனமாக போகணும், இல்லைன்னா நம்மளை மெண்டல் ஆக்கி விட்றாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு இருக்குது. சரி, வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். முகமது பாய்க்கு ஃபோன் அடிப்போம்.